ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மல் கடையில் சிக்கன் கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கியிருந்தோம். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி அப்படியே தீச்சு அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் போட்டு கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நிறைய எலும்பு சதை எல்லாமே இருக்குது. வறுக்கிறதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தனியா, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை, கிராம்பு ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், அதனால் வந்து சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் அது சேர்த்துங்க. மிளகாவும் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறையவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், அதனால பார்த்தா கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நிறைய இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம், அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறை நல்லா அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறம் அந்த தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மை போல் அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்னொரு தக்காளி ஆட் பண்ணி, நிறைய தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தக்காளி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் கோல்டுக்கெலாம் நல்லா கேட்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் திரும்பவும் சேர்த்துக்கிறேன்னு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த கறி கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கி கொடுங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு திரும்பவும் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, கறி நல்லா வந்து வதங்கி அதில் தண்ணியை விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி நிறைய சேர்த்துக்குங்க. இந்த நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து குக்கரில் வைக்கல, அதனால் பார்த்து நிறைய தண்ணி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நான் வந்து வேக விட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு குக்கரில் வச்ச பிடிக்கனா நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கம்மியாக இருந்துன்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 1/2 hour வந்து கொதிக்க விட போகிறேன். இப்போ தான் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கறி சூப்பராக வந்துடுச்சு. கடைசியாக இறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்ப மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளர போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். கோல்டு ஃபீவருக்கு நல்லா சூப்பரான ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.